Exercise 1.4 உள்ள 6. Find the square root by long division method second subdivision 6, 8, 8, 9 அப்படின்னு இருக்கு. நம்ம ஏற்கனவே first sum போட்ட அதே மெத்தட் தான் இருக்கும். First இந்த டிவிஷனுக்குள்ள 6, 8, 8, 9 அப்படின்னு எழுதிக்கிறோம். பின்னால் வந்து ரெண்டு நம்பராக பிரிக்கிறோம். நான் வந்து ரெண்டு நம்பராக பிரிக்கிறோம். இப்போது இங்கே இருக்க நம்பர் இங்கே போட்டால் நம்மளுக்கு அது ஒரு ஆன்சர் வரப்போகுது. ஸோ நான் 10 வரைக்கும் இருக்க எல்லா இதே எழுதிக்கிறேன். இப்போ 1 1 சார் என்ன அது மாதிரி 10 வரைக்கும் இருக்க எல்லாத்தையுமே எழுதிக்கிறேன். ஓகேங்களா? இப்போ நம்ம 10 வரைக்கும் எழுதிடலாம். 1 1 சார் 1, 2 2 சார் 4, 3 3 சார் 9, 4 4 சார் 16, 5 5 are 25, 6 6 are 36, 7 7 are 49, 8 8 are 64, 9 9 are 81, 10 10 are 100. கேள்விக்கோங்க. இப்போது நம்ம சால்வ் பண்ணிடலாம் ஈஸியாக. இப்போ 68ன்னு இருக்குது. இதுக்கு நியராக உள்ள நம்பர்ஸ் எதாவது பாருங்கள். 1 இல்லை, 4 இல்லை, 9, 16, 25, 36, 48, 64 இருக்குது. அதுக்கு முன்னாடி 48 இருக்குது, 81. அப்போது இதுதான் நியர் நம்பர். இப்போது இங்கே 8 போட போகிறோம், இங்கே 8 போட போகிறோம். 8 8 64. இப்போ ரிமைனிங் 4 இந்த ரெண்டு நம்பரையும் கீழே இருக்க போகிறோம். இப்போ நம்மளுக்கு என்ன ஆச்சு? 489 வந்துடுச்சு. இதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணணும்? கரெக்ட். இப்போ என்ன பண்ணணும்? இந்த மேலே வந்திருக்க நம்ம டிவைஸராக ஒரு நம்பர் போட்டோம்ல, அந்த நம்பரை 2ஆல் மல்டிப்ளை பண்ண போகிறோம். அந்த நம்பரை 2ஆல் மல்டிப்ளை பண்ணோம். இப்போ 8 into 2, 2s are 16, 2s are 16. இப்போது 16. அப்போ இங்கே 1 6, 1 6 பக்கத்தில் ஏதோ நம்பர் போட்டால் நம்மளுக்கு 489 வரும். பக்கத்தில் ஏதோ நம்பர் போட்டால் 489 வரும். இப்போது 161 போட்டான வரும். 161 multiply by 1 is equal to 161. Next 162 multiply by 2. 2 2s are 4, 6 2s are 12, 2 remaining 1 2 1s are 2 3, 324. இது வராது. இப்போது நெக்ஸ்ட் நம்ம என்ன பண்ண போகிறோம்? 16 3ஆல் மல்டிப்ளை பண்ண போகிறோம். இந்த மாதிரி உங்களுக்கு நியரஸ்ட்டாக வர, அதாவது 489னா 489 வர வரைக்கும் உள்ளதை நம்ம மல்டிப்ளை பண்ணிக்கிட்டே வரணும். இப்போது 163 multiply by 3. 163 multiply by 3. 3 3s are 9, 6 1s are 6, 6 2s are 12, 6 3s are 18, 8, remaining 1, 3 1s are 3, 4. 489 வந்துச்சா? இப்போ 163 multiply by 3 is equal to 489. அவ்வளோதான். ரொம்ப ஈஸியான சம் தான். உங்களுக்கு நல்லா புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.